நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் ஒவ்வொரு பயானிலும் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டு வருகிற விஷயம், உங்களுக்கு பயனளிக்காவிட்டாலும் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவனுடைய விஷயத்தை விடுங்க சகோதரர்களே. நமக்கு டைமுக்கு இன்னும் தொழ முடியவில்லை. அல்லாஹு அக்பர் என்றால் பள்ளிவாசலுக்கு ஓடி வர முடியவில்லை. தொழுகையை வேண்டும் என்று விடக்கூடியவன் காபிர். ஒருவன் கேலஸாக தொழுகையை விட்டால் அவன் காபிரா இல்லையா என்பதில் இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சீரியஸான விஷயத்தில் ரொம்ப கேலஸாக மிகவும் பொடுபோக்காக இருந்து கொண்டு அவன் கரக்கடைக்கு விளையாட போறான். இவன் அதை செய்கிறான், அவன் அது செய்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உன்னிடம் உன்னுடைய ரப்பு வந்து தொழுதாயா என்று கேட்டால் நீ என்ன சொல்ல போகிறாய்? அதுக்கு பிறகுதான் மத்த கேள்வி எல்லாம். உன்னுடைய வீச்சில் அனாச்சாரம் நடந்தது, நீ தட்டி கேட்டாயா இல்லையா கேட்பான். ஆனால் முதல்ல உன்னிட்ட தொழுதாயா இல்லையா என்று கேட்பான். நீ தொழல்ல என்று சொன்னால் மலக்குகளை பார்த்து சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, இவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லு, பிறகு நரகத்திலே இவனை தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ஸர்உஹா 70 ذراعا ஃபஸ்லுகு, அதோ கிடக்கிறது அந்த 70 முழ சங்கிலி நரகத்திலே, அந்த சங்கிலியால் நரகத்தில் இவனை கட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல போகிறான். முதலில் உன்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழியை பார். நமக்கெல்லாம் புரட்சி, நமக்கெல்லாம் சீர்திருத்தம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சமூக சீர்திருத்தத்தை பற்றி சிந்திக்கிற நீ உன்னை பற்றி எத்தனை தடவை சிந்தித்தாய்? கண்ணியத்திற்குரிய சகோதரனே, ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இதை சொல்லிக் கொண்டே இருப்பேன். இதனுடைய யதார்த்தத்தையும் அர்த்தத்தையும் புரிகிறவர்களுக்கும் புரியும், மறுமையில் எல்லோருக்கும் புரியும். அடுத்தவண்ட பிரச்சனை செகண்ட், ஃபர்ஸ்டுக்கு நான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது சூரா அத்-தஹ்ரீம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹா அன்-நாஸு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். எனவே முதல்ல நான் என்ன யோசிக்கணும்? எல்லாரும் சீர்திருத்தம் தான் பேசுறோம், பேசக்கூடாது என்று வல்லாஹி நான் சொல்லவில்லை. அனாச்சாரங்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், அநியாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். முதலில் உன்னிடம் இருக்கிற அனாச்சாரத்தை நிறுத்து, உன்னிடம் இருக்கிற அநியாயத்தை நிறுத்து. முதலில் நீ பள்ளிக்கு தொழப்போ, ஐங்கால தொழுகையை நீ சரியாக நிறைவேற்றி, நீ அதுக்கு பிறகு அடுத்தவனை பற்றி யோசி. நம்ம பீச்சில் இருந்து சீர்திருத்தம் பேசி 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 இருக்கிறோம். தொழுகையுடைய மகரிபுடைய வக்து போய் இஷாக்கு அதான் சொல்லுது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சீர்திருத்தம் இது? என்ன சீர்திருத்த சிந்தனை? இதைவிட உலகத்தில் மகா கெட்ட குப்பையான ஒரு சிந்தனை ஒரு அறிவுள்ளவன் காண முடியாது. எந்த மாற்றமும் நம்மிடம் இல்லாமல் அடுத்தவர்களிடத்தில் எப்படி மாற்றத்தை எதிர்பார்ப்பது சகோதரர்களே? அதனால நான் பெருநாள் தொழுகையிலும் சொன்னேன், பெருநாள் கொத்துபாவிலும், பெருநாள் கொத்துபாவுக்கு தயாராகும் போதும் சில சகோதரர்களிடம் நான் சொன்னேன், எல்லாரும் பீச்சில் ஒரு அனாச்சாரத்தை பார்க்கும்போது கோவப்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது ஈமானுடைய ஒரு அடையாளம். பாவங்களை பார்க்கும் போது மனசுல கோபம் வருவது ஈமான் இருக்கிறது, தக்வா இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். ஆனால் அந்த பாவத்தை அணுகுகிற முறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரும் போது என்ன சொல்கிறார்கள்? கையால் தடு, முடியாவிட்டால் நாவால் தடு, அதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து அந்த பாவத்தை எப்படி மாற்றலாம் என்று நீ யோசித்து ஒதுங்கு என்று சொல்கிறார்களே. இவ்வளவு சீர்திருத்தம் பேசுகிற நீ உன்னுடைய மனைவியை, உன்னுடைய பிள்ளைகளை அந்த அனாச்சார இடங்களுக்கு எப்படி அழைத்து செல்வாய்? மருதமுனை பீச்சில் மாத்திரம்தான் அனாச்சாரம் நடக்கிறதா? பாசிக்குடா பீச்சிலே அனாச்சாரம் இல்லையா? மாமல் பீச்சிலே அனாச்சாரம் இல்லையா? கோல்ட் ஃபேஸிலே அனாச்சாரம் இல்லையா? தியேட்டர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்து செல்கிறாயே, அது உனக்கு அனாச்சாரமாக தெரியவில்லையா? நண்பர்களோடு நீ சேர்ந்து கொண்டு மதுபானம் அருந்துகிறாயே,
இதைவிட அனாச்சாரம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய மனைவியை நீ போட்டு அடிக்கிறாயே, உன்னுடைய மனைவி செய்யக்கூடிய சின்ன தவறுகளுக்காகவெல்லாம் உன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கிறாயே, இதைவிட அனாச்சாரம் இந்த உலகத்திலே என்ன? உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் அந்த பிள்ளைகளை தெருக்களிலே அலைய விட்டிருக்கிறாயே, நீ அல்லவா சமூக விரோதிகளை உருவாக்குகிறாய். உன்னை விட மிக மோசமானவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கம் என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல யா நஃப்ஸி, மூத்தாகிற நேரம் மலக்குல் மௌத் வருவார். அவரோடு சேர்ந்து நிறைய மலக்குகள் வருவார்கள். அங்க யாரும் கூட வரப்போறல. கபருக்குள்ள முன்கரும் நக்கீரும் அலைஹிமுஸ்ஸலாம் வருவார்கள். யாரும் ஹெல்ப் பண்ண வரப்போறல. மஹ்ஷரிலே எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். உம்மா, வாப்பா, நண்பன் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். பக்கத்தில் யாரும் வரமாட்டார்கள். ஒருவர் அடுத்தவரை கண்டால் விரண்டு வருவார். இதெல்லாம் ஈமான் பில் கைப், மறைவான விஷயங்களை நம்பக்கூடிய விஷயம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடங்களில் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸே என்னுடைய நஃப்ஸே என்றுதான் மனிதன் சிந்திப்பான். எனவே ஃபர்ஸ்டுக்கு நம்மை நாம் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தினால், நான் என்னுடைய வைஃபை அனாச்சாரம் நடக்கிற இடத்துக்கு கூட்டி போறல என்று முடிவெடுத்தா, எல்லாரும் இப்படி முடிவெடுத்தோம்னா அனாச்சாரம் முடியுது. பேசுற நானும் கூட்டிட்டு போனா தான் பிரச்சனை வருது.